புகை. கத்தாதடி. இங்க கொசு கொஞ்சம் ஜாஸ்தி, அதான் சாம்பிராணி போட்டு விட்டுருந்தேன். கொசு போக மஸ்கிட்டோ மேட் வச்சா போதாது. கொசுவும் நம்மள மாதிரியே ஒரு ஜீவன் தானே. கொசுவே செத்துறோம்னா அதை சுவாசிக்கிற நம்ம நிலைமைய கொஞ்சம் நீ யோசிச்சு பாத்தியா? சூப்பருங்க. இந்த ஆங்கிள் நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்ல. இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்தே யோசிக்கலாம். என்ன சொல்ற? நான் பால் குடிக்க மாட்டேன். உனக்கு வேணா நீ குடிச்சிரு. எனக்கும் பால் பிடிக்காது. ஆனா சினிமாவிலலாம் அம்மா நான் கதவை மூடிக்கவா? வேண்டாண்டா, கதவை மூடாத. சரியான முட்டை பையன். அம்மாவோட முட்டைக்கோசு பொரியல ஊறுப்பட்ட உப்பு நீங்க பண்ணதானே? இதுல முறப்பு வேற. ஏண்டா கல்யாணத்துக்கு எல்லாரும் எதுக்கு வராங்க தெரியுமா? வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு வருவாங்க. என்னென்னதையோ செஞ்சு வச்சிருக்காங்க, ஒண்ணு கூட வாயில வைக்க முடியல. சோமன் என்ன சொல்றானோ அதானே நான் செஞ்சு தர முடியும். அதேதான், சோமனோட கல்யாணம் தானே. அவனுக்கு பிடிச்ச மாதிரி இயற்கை உணவா செஞ்சிருக்கான். இயற்கை உணவா அது? அஞ்சு பையன் வேணும்னே பண்ணிருக்கான். அவன் சொல்ற மாதிரி செஞ்சு கொடுக்கலன்னு வச்சுக்க, 2 நாள் உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணி அனுப்புவான். உனக்கு தெரியும்ல அவனை பத்தி. பொதுவா ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு அப்படி தோணல ஷாலினி. உன்னோட அப்பா அம்மா உன்னை படிக்க வச்சு நல்லபடியா வளர்த்துருக்காங்க. அப்படி இருந்தும் முன்ன பின்ன தெரியாத, ரொம்ப பழக்கம் இல்லாத என் வீட்டுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க. உண்மையை சொன்னா இது ரொம்ப பெரிய விஷயம் தானே. ரொம்ப பெரிய விஷயம். அவங்களோட தியாகம் ரொம்ப பெரிய விஷயம். வேற லெவலு. அதான் சொல்றேன், உனக்கு எப்போ அவங்கள பார்க்கணும்னு தோணுதோ நீ தாராளமா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். நீ எவ்வளோ நாளைக்கு வேணாலும் அங்கே இருக்கலாம். என்கிட்ட பர்மிஷன் கேட்கவே வேண்டாம். நான் சொன்னது உனக்கு புரியுது இல்லை? தூங்கலாமா? ஷாலினி, என்னாச்சு? எனக்கு இப்பவே என் வீட்டுக்கு போகணும். எனக்கு என் அப்பா அம்மாவை பார்க்கணும். ஷாலினி, சரி போலாம் போலாம். ஷாலினி, உங்க வீட்டுக்கு போலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. சோமா, என்னடா அழகு சத்தம் கேக்குது? சோமங்கல்யாணம் ரொம்ப சூப்பரா நடந்துச்சு. சோமங்கல்யாணம் சோமங்கல்யாணம் ரொம்ப ரொம்ப சூப்பரா நடந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு, இவங்க எத்தனை நாள் ஒன்னா வாழுவாங்க? என்ன சொன்ன? அது இவங்க 2 பேரும் எத்தனை நாளைக்கு ஒன்னா சேர்ந்து வாழுவாங்கன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட். டேய் பரதேசி, ஓசி குடிச்சிட்டு இந்த மாதிரி தேவையில்லாம பேசணும்னு வச்சுக்கடா உன்ன. என்னடா கேட்டது என் வண்டி சத்தம் தானே? உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சு. சீக்கிரம் வாங்கடா, என் வண்டியை அவனை தூக்கிட்டு போறாங்கடா. டேய் வாங்க. டேய் 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 யாரா டேய்? டேய் டேய் சோமா, என்னடா ஆச்சு? டேய் ஹெட்லைட் போடுங்கடா, எரியும்டா. அந்த பொண்ணுக்கு என்னாச்சுமா? அவன் ஏதாவது அட்வைஸ் பண்ணிருப்பான், அதான் அந்த பொண்ணு அழுவுது. கொஞ்சம் தள்ளு. எதையாச்சும் பார்த்து பயந்துருப்பா. என்னது? சரிதமாயிருக்காமல் நீ உன் மனம் போலே திரிகிறாய் தருதலையா தரை மேலே. சரிதமாயிருக்காமல் நீ உன் மனம் போலே. அவன் பைக்ல வந்துகிட்டு இருக்கான். ஓவரோ
திரிகிறாய் தருதலையா தரை மேலே சிறகுகள் வானில் நீட்டி பர உயரமே சதி இங்கே துரத்தியே வழி தொடரவே உயர்ந்தவன் இறங்குவான் ஒரு நாள் புரியுமே மதியின்றி இடிமடி வந்து விழுகவே இருக்காமல் நீ உன் மனம் போலே திரிகிறாய் தருதலையா தருமேலே சரிதமாயிருக்காமல் நீ உன் மனம் போலே திரிகிறாய் தருதலையா தருமேலே. May I come in, sir? கமன். மேல் இடத்துலேருந்து தினம் எனக்கு ப்ரெஷர் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு குற்றவாளியை பிடிக்க முடியலன்னா இவெல்லாம் எதுக்கு வேலையில் இருக்கான்? சரி உக்காருங்க. நீங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார் அது வந்து மீடியாக்கு எந்த ரிப்போர்ட்டும் போயிடக்கூடாது, புரியுதா? நேற்று சேனல்ல என்ன பேசுனாங்கன்னு கேட்டீங்களா? கேட்டேன் சார். போலீஸோட இன்எஃபிஷியன்சின்னு கிழின்னு கிழிச்சானுங்க. குற்றவாளியை சீக்கிரமா நீங்க கஸ்டடியில் எடுக்கணும். சார் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல இருந்து அலெக்ஸை மாத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். வேற யார் இதை கரெக்டா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சார் சிஐ பிரதீப் குமார் கரெக்டா இருப்பாரு. ஓகே, கேரி ஆன். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். ரொம்ப நாள் ஆச்சு உங்க ரெண்டு பேரையும் பார்த்து. எங்க போயிருந்தீங்க நீங்க? ஆத்துக்குட்டியோட பையன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான், அது விஷயமா போயிருந்தோம். அந்த பையன் சின்ன தப்பு பண்ணிட்டான். என்னாச்சு? போலீஸ் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சிட்டான். நானும் அதை டிவியில் பார்த்தேன். மாத்துக்குட்டியும் அவன் ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன பண்றது? ரொம்ப நல்ல பையன். விதி, வேற என்னத்த சொல்றது? இறந்து போன ஸ்டீஃபன் எனக்கு தெரியுமே. பெங்களூர்ல இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டோட கம்பெனியில் சீஃப் கெமிஸ்டா இருந்தான். கம்பெனி வேலைகளை விட அவன் ரசிச்சு செஞ்சது ட்ரக் மாஃபியாவுடைய வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தான். அது தெரிஞ்ச அடுத்த செகண்டே அவனை கம்பெனி விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொச்சிக்கு போயிட்டான்னு சொல்றாங்க. சைதரடி, உங்களுக்கு அவங்கள தெரியுமா? இவன் ஒய்ஃப் தான் பெங்களூரில் ஃப்ளாட்டில் இறந்ததா எல்லாரும் சொல்கிறாங்க. சிலர் இவன் கொன்னதாகவும், சில பேர் அந்த பொண்ணே தற்கொலை பண்ணிச்சுன்னு தான் ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. எப்படியோ அந்த கேஸ்லேருந்து அவன் எஸ்கேப் ஆகிட்டான். கஷ்டம். சின்ன வயசு பொண்ணுங்க விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப வீக் தான். நம்ம ஊரில் நிறைய பேர் இப்போ போதைக்கு அடிமையாயிட்டாங்க. ஆமாம் ஆமாம். சரி, நான் கிளம்புறேன். எனக்கு ஒரு போர்டு மீட்டிங் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். போன இடண்டா. ஹலோ. இல்லைண்ணே, இன்னைக்கு ஆட்டோ எடுக்கல. இல்லை, ஸ்கூல் வரைக்கும் கொஞ்சம் வந்திருக்கோம். நம்ம மாஸ்டர் பொண்ணோட அட்மிஷன் விஷயமா பேச வந்தோம். ஓகே. யாரு? நம்ம மாத்துக்குட்டி அண்ணன். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி நான் நியூஸில் பார்த்தேன். அப்புறம் சேனல் ரேட்டிங்காக கண்டதையும் காட்டுறாங்க தானே? உங்களுக்கு எங்கே ட்ரான்ஸ்ஃபர்? திருநெல்வேலிக்கு. அங்கே தான் ஏதாவது ஒரு ஸ்கூலில் என் குழந்தைய சேர்க்கணும். இப்படி திடீர்னு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல ஃபாதர். ஆஃபீஸ் ரூமில் சீல் போட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிடைச்சிடும் மாஸ்டர். மாஸ்டர், அவர் நம்ம சிஎஸ்ஆர் தானே? நீங்கள் எங்கே? டிசி வாங்கிறதுக்காக வந்தேன். என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர். கஸ்டடியில் இருந்த குற்றவாளி தப்பி ஓடிட்டான்ல சார். ஆனால் சார், அவன் தெரியாமல் பண்ணியிருப்பான். எனக்கு பதிலாக வந்திருக்கிற ஆஃபீஸர் கையில் அவன் மாட்டினான்னா கதை அவ்வளோதான். சார், அவன் எங்க லொக்கேட் பண்ணியாச்சா? எஸ் சார். கரெக்டான இடத்த டிப்ளாய் பண்ணியாச்சா?
அவன் எங்கே இருக்கான்? சார் அவன் மேலே இருக்கா சார். சார் இந்த ஏரியா ஃபுல்லாக நேற்று நாங்கள் தேடி பார்த்துட்டோம் சார். பார்க்கலாம். எந்த பக்கம்? சார் இந்த பக்கம். கொஞ்சம் பேர் அந்த பக்கம் போங்க, நீங்க இந்த பக்கம் போங்க.